ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை, இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் இந்த வேளையிலே சிந்திக்க போகிறோம். காரியம் என்று சொன்னால் அநேகர் இந்த நாட்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திற்காக நாம் என்ன செய்வோம், நினைத்து நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டிருப்போம். அநேகருக்கு ஒவ்வொரு காரியம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை நாம் என்ன செய்வோம், நினைத்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். சிலர் அந்த காரியத்தை ஆண்டவர் கைகூடி வர பண்ணவில்லையே, எவ்வளவோ நாட்கள், எவ்வளவோ வாரங்கள், எவ்வளவோ மாதங்கள், எவ்வளவோ வருஷங்களாக நான் இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன், ஏன் இன்னும் அது வாய்க்கவில்லை என்று சிலர் நினைக்கக்கூடும். சில காரியத்தை இன்னும் செய்யாமலேயே அந்த காரியத்தை ஆண்டவர் வாங்கி கொள்வாரா, நான் அதை தொடங்கலாமா, இல்லை இன்னும் நான் தாமதிக்க வேண்டுமா என்று சிலர் நினைச்சுவார்கள். அதற்காக வெயிட் பண்ணி செபித்து கொண்டிருப்பார்கள், வேண்டிக் கொண்டிருப்பார்கள். சிலர் என்ன செய்வார்கள், ஆண்டவரை முன்வைத்து, ஆண்டவரே நான் இப்பொழுது இந்த காரியத்தை செய்ய போகிறேன், எனக்கு இந்த காரியம் கைகூடி வர பண்ணும் என்று ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்பார்கள். அப்படி ஜெபித்து ஆரம்பிப்பார்கள். சரி, இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர் யார்? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இந்த முதல் பாகத்தை நான் வாசிக்கும் பொழுது, எரேமியா 2:20 முதல் பாகம் நான் வாசித்தோம்னா, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று நெகேமியா சொல்கிறார். யார் இந்த நெகேமியா? ராஜாவுடைய பானபத்திரக்காரனாக இருந்தவர், ராஜாவுக்கு பானபத்திரக்காரர். அதே நேரத்திலே ஆண்டவர் நெகேமியாவை கொண்டு பல காரியங்களை செய்ய அவரை ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஆண்டவர் என்ன செய்தார், ஏற்படுத்தி இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்கிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற ஒரு பரலோக தேவன் நமக்கு உண்டு. அந்த தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நேர்த்தியாக அவர் என்ன செய்வார், அந்த காரியத்தை செய்து நமக்கு கொடுப்பார். அந்த காரியத்தை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார், ஒருங்கிணைத்து சரியாக ஏற்ற வேளையிலே அவர் நமக்கு அமைத்து கொடுப்பார். கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் சகாயராய் இருப்பார் என்று நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமானா, நிச்சயமாக பரலோகத்தின் தேவன் நமக்கு காரியத்தை வாய்க்க கொடுப்பார். ஹல்லேலூயா. காரியங்களை நாம் கர்த்தரிடத்தில் வைக்கும் பொழுது சத்ருவும் நினைச்சுவான், நமக்கு விரோதமாக எழுப்புவான். காரியம் எல்லாம் நாம் ஆண்டவரிடத்திலே வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது சத்ருவானவன் அந்த காரியத்தை நினைச்சுவான், அவன் அதற்கு விரோதமாக எழும்புவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சாத்தானுக்கு மிகவும் பயங்கரமான ஆண்டவர். சாத்தானுக்கு விரோதமாக கர்த்தருடைய காரியம் பயங்கரமாக இருக்கும். அவர் மகா பலமும் வல்லமையும் மகிமையும் உடைய தேவன். அல்லேலூயா. அப்படினாலே அந்த ஆண்டவர் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நிச்சயமாக சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் முறியடித்து நமக்கு வெற்றியை தருவார் என்று நாம் நினைச்ச வேண்டும்,
விசுவாசத்தோடு நாம் காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் காரியத்தை ஆரம்பித்து வைக்கிறதே நம்முடைய ஆண்டவர் முக்கியமான பங்கு வகிக்கிறார். ஆதியிலே நாம் ஆதியாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் அவர்தாமே இந்த பூமியை உருவாக்கி ஆரம்பித்து வைத்தார். ஆரம்பம் மிக நல்லதாக ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஆண்டவர் ஆரம்பித்து வைக்கும் காரியங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஆரம்பித்தல் என்று சொல்லும் பொழுது இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். ஏசாயா 46:10 நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 46:10 அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன் சொல்லுகிறார். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவர் செய்வார். ஆண்டவர் அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும். அப்ப கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று நாம் காரியங்களை நினைச்ச வேண்டும், நடத்த வேண்டும். ஆரம்பிக்கக்கூடிய அநேக காரியங்கள் சில நம்முடைய வாழ்க்கையிலே நாமே ஆரம்பிக்கிற காரியங்கள் உண்டு. சில காரியங்கள் யாராவது நமக்கு ஒருவர் நினைச்சுவார், ஆரம்பித்து கொடுத்து அந்த காரியங்களை நாம் நடப்பிப்போம். ஒரு சில காரியத்தை ஆண்டவர் நினைச்சுவார் நமக்கு ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கையிலே அவரே எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ண வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு ஆரம்பித்து கொடுக்க வேண்டும். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒரு காரியத்தை ஆரம்பித்து வைத்தால் நிச்சயமாக அவர் நினைச்சுவார். அதை ஆரம்பித்து வைப்பது மாத்திரமல்ல, அதை முடித்தும் கொடுப்பார். ஆரம்பிப்பது மாத்திரமல்ல, அதை முடிவு வரை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். ஆரம்பிப்பதோடு சிலர் நின்றுவாங்க. காரணம் என்ன? இவங்களாக ஒரு திட்டம் போட்டு மனசுல கொண்டு வந்து அதையே வச்சு எரிச்சுவாங்க, ஆரம்பிச்சுவாங்க. இதை செய்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, யாராவது நமக்கு ஆரம்பிச்சு தர மாட்டாங்களா, யாராவது நமக்கு இதை ஆரம்பிப்பதற்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி மனுஷனை நம்பி ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிப்பதும் சிலவங்க நினைப்பாங்க அப்படியே ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. ஆக அவங்க எல்லாம் முதலீடு போயிட்டு கடைசியில ஆரம்பிக்க முன்பதாகவே அது என்ன செய்யும், முறிந்து போகும். அந்த ஒப்பந்தமே முறிந்து போகும். அப்படி நான் பல காரியங்களை நான் என்ன செய்திருக்கிறேன், என்னுடைய அனுபவத்திலே நான் அதை கண்டிருக்கிறேன். அப்படினாலே அநேக தொழில்கள் அப்படிப்பட்ட ஆரம்ப நிலையிலேயே போய்விடுகிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை ஆரம்பித்து கொடுத்தால் அது ஆரம்பம் மாத்திரமல்ல, முடிவு வரை நம்மோடு கூட இருந்து நம்மை நடப்பார். அல்லேலூயா. ஆம் சோதரம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் எனக்கு ஆரம்பித்து கொடுத்தால் நிச்சயமாக நீர் நினைச்சுவீர், எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தருவீர், இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவீர் என்று நாம் பரலோக தேவனை நாம் மகிமைப்படுத்துவர்களாய் காணப்படுவோம். இங்கு நாம் பார்க்கிறோமே, நெகேமியா சொல்கிறார், பரலோகத்தின் தேவனானவர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஒரு அறிக்கை பண்ணி சொல்லிக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது நம்மை நடத்தி வரும் தேவன். ஏசாயா 26:12 நாம் வாசிக்கும் பொழுது, எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்ப நாம செய்யக்கூடிய காரியங்கள், கிரியைகள் எல்லாவற்றையும் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே என்று ஏசாயாவை போல நாம் என்ன செய்ய வேண்டும், அனுதினமும் செபிக்க வேண்டும்.
ஆரம்பித்து வைப்பது மாத்திரமல்ல, அதை மட்டுமல்ல, அதை அனுதினமும் நடத்தி வருகிற கர்த்தரிடத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்கள் கிரியைகள் எல்லாம், அந்த ஏசாயா 26:12 வாசிங்க. கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. அவர் நடத்தி வந்தால் நம்முடைய கிரியைகளை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய செயல்களை அவர் நடத்தி வந்தால் அதிலே சமாதானம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது சமாதானமா இருக்கும். நீ செய்யக்கூடிய பிசினஸ் ஆகட்டும், தொழிலாகட்டும், வேலையாகட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு ஆரம்பித்து கொடுத்தார். முதலாவது நம்ம பார்ப்போம் ஆரம்பித்து கொடுக்கிறவர். இரண்டாவது நாம் பார்ப்பது நடத்தி வரும் தேவன். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய வாழ்விலே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிற கர்த்தர். அல்லேலூயா. அந்த நடத்தி வரும் பொழுது சில வேளைகளிலே, பல வேளைகளிலே கர்த்தர் என்ன செய்வார்? நாம் நம்முடைய காரியங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருவார். நம்முடைய இஷ்டப்படி காரியங்களை நாம் நடத்த ஆரம்பித்தால் அந்த காரியம் இடையிலேயே நின்று போய்விடும். முதல்ல கர்த்தர் ஆரம்பித்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு காரியம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கடவுளையே மறந்துடுவாங்க. வேலை ஸ்டார்ட் ஆயிரும், பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிரும், தொழில் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆன கடவுளை தூக்கி இப்படி ஓரமாக வச்சுட்டு, நான் இதை பார்த்துக் கொள்கிறேன், நான் இதை செய்கிறேன், இப்படி வரும் பொழுது அங்கதான் வருது என்னது? சாத்தானுடைய கிரியை உள்ள வந்துடும். அதனாலதான் அநேகர் நினைச்சாங்க இடையிலேயே விட்டுட்டு ஓடிடுறாங்க. இடையிலேயே தொழில் கெட்டு போகுது, இடையிலேயே வேலை போயிடுது, இடையிலேயே என்ன காரியம் ஆகி போகிறது? பல தீமையான காரியங்கள் வந்து விடுகிறது. காரியம் கைகூடி வராமல் போய்விடுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:28 நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, தீமையான அனைத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற கர்த்தரவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஆம் சுத்தம். அப்படி நாம் ஏசாயாவை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருபவர் நீரே என்று சொல்லி, நீரே எங்களுக்கு சமாதானத்தை தாரும், நீரே எங்களுடைய தொழிலை சமாதானத்தை தாரும், நீரே எங்களுடைய வாழ்விலை சமாதானத்தை தாரும், நீரே எங்களுடைய பிசினஸ்ல சமாதானத்தை தாரும், நீரே எங்களுடைய கர்த்தாவை ஒவ்வொரு நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் சமாதானத்தை தாரும் என்று சொல்லி ஏசாயாவை போல கேட்கணும். எங்களுக்காக நடத்தி வருபவர் நீரே. அல்லேலூயா. மூன்றாவது நான் வாசித்த அந்த நெகேமியா 2:20 படி பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. கைகூடி வர பண்ணுகிறவர் யாரு? எல்லா காரியம் எப்படி இருந்தாலும் கைகூடி வர பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகர். என்னன்னா, நாம ஆரம்பித்த காரியம் அங்கங்கே ஒவ்வொரு காரியத்தை நாம ஆரம்பிச்சு வச்சிருப்போம். சிலவங்க எல்லாம் தொழில ஒவ்வொரு இடத்துல ஆரம்பிச்சு வைப்பாங்க. ஒரு இடத்துல இல்லாம பல இடத்துல அவங்களுடைய தொழில் இருக்கும். ஒருவேளை வீட்டுல ஆரம்பிச்சாலும் அது எங்க செய்யும்? அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அதை என்ன செய்யணும்? வீட்டுல தயார் பண்ணிட்டு வெளியிடத்துல போய் அதை என்ன செய்யணும்? மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்படி ஆங்காங்கே நம்ம செய்யப்பட்டு வருகிற ஒவ்வொரு காரியமும், நாம தீர்மானித்த ஒவ்வொரு காரியத்தையும், நாம ஆரம்பித்த ஒவ்வொரு காரியத்தையும் அது நல்லா செயல்பட்டு கொண்டு இருக்கு. அந்த வேளையிலே திடீர்னு அது வேறு திசையிலே செல்ல ஆரம்பிக்கும். எப்படி செல்ல ஆரம்பிக்கும்? நாம அங்க கொண்டு போய் போட்டுப்போம். முதல்ல இங்க ப்ரொடக்ஷன் பண்ணதை அங்க கொண்டு போய் ஒவ்வொரு கடையிலையும் கொண்டு போய் போடுவோம். அப்படியே நின்று போகும். நம்ம வித்து கொடுக்கணுமா இல்லையா? நம்மளை போல எத்தனையோ பேர் மார்க்கெட்டிங்ல இருப்பாங்க. ஆனா அதே பொருளை நம்ம பொருளையும் காமிப்பான், நம்ம பொருள் மாதிரியே இருக்கும் இன்னொரு பொருள், அதையும் காமிச்சுட்டு உங்க பொருள் தான் இது, நான் வித்து தரேன்மா. இருக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஒரு பாக்கெட்டை காமிப்பான், அந்த பாக்கெட்டை காமிச்சுட்டு சொல்லுவான், அது உங்க பாக்கெட் தாங்க, நான் வித்தப்பட தரேன்னுவான்.
அங்கங்கே ஸ்தம்பித்து விடும். அப்ப இதெல்லாம் கைகூடி வரப்பட வேண்டுமானால், அப்ப வேறு திசையில் செல்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒன்று சேர்த்து அதை நன்றாய் முடித்து வைக்க வேண்டுமானால் அது பரலோகத்தின் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம இதை குறித்து பார்க்கும்போது ஒரு காரியத்தை பார்க்கணும். யோசேப்பு, அவர் சகோதரர்கள யோசேப்பு ரொம்ப தள்ளப்பட்டவரா, ஒதுக்கப்பட்டவரா, சகோதரர்களால ரொம்ப காயப்பட்டவரா காணப்பட்டார். சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து யோசேப்புக்கு எழுப்பி விட்டார், குழியில் தூக்கி போட்டாங்க. அந்த வழியா வந்த வழிபோர்கள்ட்ட இருந்துச்சுதாங்க விட்டு போட்டாங்க, தூக்கி எடுத்து. அந்த விட்டு போட்ட யோசேப்பு ஒரு இடத்துல போய் சேர்ந்தார். அங்க அவருடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கு, நல்லா இருந்தது, நல்லா சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. அந்த போத்திபார் வீட்டுல அவன் என்ன செய்யறான், இருக்கிறான். யோசேப்பு வாலிபன், நல்லா அவனுக்கு ஒரு உயர்ந்த பதவி எல்லாம் கொடுத்தாங்க. நல்லா தானே போய்கிட்டு இருந்தது அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஏன் நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு? இந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருந்தான் வாழ்க்கையில, திடீர்னு பிசாசு குறுக்கிட்டான். யார் மூலமா குறுக்கிட்டான்? போத்திபாருடைய மனைவி மூலமா அவன் வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தது. உடனே யோசிப்பு பிடிச்சி, யோசிப்பு தப்பே பண்ணல, ஆனா அவனை பிடிச்சி தூக்கி என்ன பண்ணாங்க, சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். சிறைச்சாலையில இருந்தான். சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை நினைச்சுதாரு, அப்படியே உயர்வை கொடுத்தார். அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கொடுத்தார். அப்ப அவன் கூட காவல்ல இருந்த பானபத்திரக்காரன், சுயம்பாவிகளின் தலைவன் என்று சொல்லக்கூடியவர், இந்த ரெண்டு பேரும் அவங்க கூட இருந்தாங்க. சொப்பனத்தை விடுதலை அந்த பானபத்திரக்காரனுக்கு சொன்னா, சுயம்பாவி சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா. இப்ப சொப்பனத்துக்கு விடுதலை கிடைச்சது. இவன் நினைச்சான் சொப்பனத்தை நம்ம கரெக்டா சொல்லிட்டோம், நாம சர்ச்சையில இருந்து விடுதலை ஆகிடுவோம்னு நினைச்சான். விடுதலையா இருந்தானா? இல்லை. அப்ப காரியம் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, கர்த்தர் கூட இருந்து நல்லா தான் கிரியை செய்தாரு. ஆனால் ஏன் இந்த தடைகள்? நான் கூட அநேக நேரத்துல என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் யோசிப்பேன். நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, எல்லா காரியமும் கைகூடி வந்துடும் நான் நினைப்பேன். திடீர்னு அங்க சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பிச்சோம். சாத்தானுடைய கிரியை யார் மூலமாவது வந்து அந்த சாத்தானுடைய கிரியை நம்முடைய மனதை உடைக்கும், நம்முடைய ஆவிக்குரிய அந்த சிந்தனையை உடை போட்டு சொன்னார்கள். எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் வைத்து ஒரே ஒரு காரியம், பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, அழுது செபித்து கண்ணீர் விட்டு செபிக்கும் பொழுது, கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த சிறையிருப்பில் இருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஒரு அழிவு வச்சிருவோமா? யோசேப்பு நினைத்த காரியத்தை ஆண்டவர் பின்னாடில என்ன செய்கிறாரு? அவர் ராஜாவுடைய சொப்பனத்திற்கு, சுயம்பாவுடைய பரபத்திரங்க சொப்பனத்தை விடுவிச்சாரு. ஆனால் ராஜாவுடைய சொப்பனத்திற்கு ஒரு விடுவிக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? இவனுடைய சிறையிருப்பை மாற்றி இவனுக்கு வஸ்திரம் தரிந்து இவனை கொண்டு போய் என்ன செய்கிறார்? ராஜ சமுதிரம் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். கர்த்தர் ஒரு ஏற்ற வேலையை அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். உன் வாழ்க்கையிலே சில காரியம் அப்படியே வேற திசையை பார்த்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கியா? நான் செய்த காரியம் எதுவுமே இப்பொழுது கைகூடி வராமல் அது வேற பக்கமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கியா? கவலையும் படாது. கர்த்தரை நோக்கிப்பார், அவர் உனக்கு விடுதலை தருவார். கர்த்தரை நோக்கிப்பார், அவர் உனக்கு என்ன செய்வார்? காரியத்தை வாக்கி பண்ணுவார். சங்கீதம் 37:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது. அம்சத்தின் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கி பண்ணுவார். உன் வழியை ஒப்புவிக்காம நீ உங்கள்கிட்ட நான் இஷ்டப்படி நான் என்னுடைய சிந்தனையின்படி, என்னுடைய செயலின்படி, என்னுடைய எனது பலத்தின்படி நான் நடப்பேன்னு சொல்லிட்டு நீ உன் இச்சையின்படி நீ நடந்தா நீ ஒரு நாள் ஒப்புட மாட்ட. கர்த்தருக்கு ஒப்பு கொடு, உன் வழியை ஒப்பு கொடு, உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு. ஒப்பு கொடுத்தல் என்பது முழுவதுமாக சரண்டர் ஆகணும்.
ஒரு பாடம் உண்டு, I surrender all, I surrender all to Jesus. படம் தெரியுமா? சொல்றோம், எல்லாமே இயேசுவுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பொறுப்பேற்று அவரே நடத்துவார். அவரே உன்னை ஆரம்பித்தவர், உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே உன்னை தெரிந்து கொண்டவர். உன்னை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ செய்யும் காரியத்தையும் அவர் ஆரம்பித்து வைப்பது மாத்திரமல்ல, அவர் நடத்தி செல்வார். அவர் கடைசி மட்டும் உன்னை கைவிடாது காத்து உன் காரியத்தை வாங்கி கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். அல்லேலூயா. சோதரம் காரியம் வேறு திசையிலே சென்று கொண்டிருந்தாலும் கூட யோசேப்போடு தேவன் இருந்து அவன் காரியத்தை கைமூடி வர பண்ணினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தினார். உங்களுக்காக பரலோக தேவன் அவரை நினைச்சுவார். உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், உங்களுடைய வாழ்க்கை நலமாய் இருக்க வேண்டும் என்று தன்னையே ஜீவ பலியாக தந்தவர் அந்த இயேசு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவார். எதற்கு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிரியமானவர்களே, யோசேப்பின் வாழ்க்கை மாறுதல் ஒரு பெரிதான மாறுதல். யோசேப்பினுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. காரணம் என்ன? யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். யோசேப்பு தன்னுடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்திருந்தார். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கையிலே ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நாம் ஆதியாகம புத்தகத்திலே எலியாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷரை பார்க்கிறோம். இந்த எலியாசர் யாரு? ஆபிரகாமுடைய வேலைக்காரர். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் இந்த எலியாசரிடத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் எடுக்கும்படியாக இந்த எலியாசரிடத்திலே ஒரு சத்தியம் வாங்கிக் கொள்வார். உன் கையை என் தொடைக்கு கீழே வைன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறது அந்த காலத்துல அது ஒரு வழக்கம். தொடைக்கு கீழே வச்சு, என்னுடைய இனச்சாரிடத்திற்கு நீ இப்போ இந்த வேற இந்த ஜாதி இடத்துல பேராது, வேற எந்த இடத்துலயும் நீ எரிச்சு கூடாது, என் பொண்ணுக்கு பெண் எடுக்க கூடாது. கானானிய ஸ்திரீ இடத்துல இந்த இடத்துல நீ என்ன செய்யாத, பெண் எடுத்துறாரு, என் இனத்தார் இடத்திற்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, அங்கு போவாயானால் நீ என்னுடைய இந்த சத்தியத்திற்கு நீ நீங்களாக்கி விடுவிக்கப்படுவார். அங்க போனோம், அங்க போய் அவங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கொடுத்தாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நீ அந்த சத்தியத்துக்கு நீ நீங்களாகி, இல்லைன்னா சத்தியம் உன்னை இது செய்யும், உன்னை கொண்டு விடும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப அவனிடத்துல ஒரு சத்தியத்தை வாங்கி அவனை நிச்சயம் அனுப்பி விடுவான். எலியாசர் போறான். நிறைய ஒட்டகங்கள், 10 ஒட்டகங்களோ என்னமோ நினைக்கிறேன், போறான். போய் அங்க போயிட்டு நீங்க அந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அதுல நீங்க 11ல இருந்து 14 வரை வாசிக்கும் போது அவன் அப்படிங்க போகும்போதே அவனுக்கு ஒரு யோசனை. இந்த நேரம் இது எப்படி நேரம்? இது மாலை மயக்க நேரம். எல்லா பெண்களும், ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பெண்களும் இந்த பட்டணத்துக்கு வெளியே வந்து ஒரு துறவிலே என்ன செய்வாங்க, தண்ணி எடுப்பாங்க. நல்லா யோசிப்பாங்க. உங்களுக்கு நீங்க கிராமத்துல வாழ்ந்தவங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல கிராமத்துல தண்ணி வசதி எப்படி இருக்கும்னா, கிராமத்தை விட்டு வெளியில இருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ தண்ணி தான் இருக்கும். அங்க ஒரு தண்ணி, நல்ல தண்ணி கிணறு இருக்கும். எல்லாரும் அங்க போய் எரிச்சுவாங்க, தண்ணி எடுக்க போவாங்க. சில நேரம் அங்க ஒரு 500 மீட்டர்லயும் இருக்கும், 300 மீட்டர்லயும் இருக்கலாம். ஆனா கிராமத்தை விட்டு கொஞ்சம் வெளியில இருக்கும். அங்க போய் தான் எல்லாரும் தண்ணி எடுப்பாங்க. அதே போலதான் அங்க ஒரு துறவு இருந்தது. அந்த துறவண்டியில போய் அவன் நின்று கொண்டு இருக்கிறான். யாரு? எலியாசர். அவன் நின்று கொண்டது மாத்திரமல்ல, அந்த வேலையை அவனுக்கு ஒரு மனதிலே ஒரு எண்ணத்தை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிக்கிறான். வாசிக்க போவோம். 11ல இருந்து 14 வரை. 24:11. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்பட்டு வரும் சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளேயே அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? என்ன எஜமானாகிய ஆபிரகாம்
ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்திடணும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் இருக்கிறேன், புறப்பட்டு வருவார்கள், குடிக்கவும் நான் குடிப்பதற்கு உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, குடி என்றும் உன் ஒற்றர்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்றான்? ஒரு ஜெபம் பண்ணுகிறான். ஒரு ஜெபம் பண்ணுகிறான். அதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இவன் அங்கு நின்று என்ன செய்கிறான்? துறவண்டையில நின்று ஜெபிக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 20வது வசனத்திலே பாருங்க, இவன் சொன்ன இவன் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டபடியே அங்கு நடக்கிறது. என்ன நடக்கிறது? அவ கொண்டு வந்து இவனுக்கு தண்ணி ஊற்றி விட்டு அந்த தண்ணியை அந்த தொட்டிலையும் ஊற்றிட்டு ஓடி போய் மீண்டும் தண்ணி கொண்டு வர அவன் போன உடனே இவன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? அதை 20வது வசனம் சொல்கிறது. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ இந்த பொருட்டு மௌனமாயிருந்தான். அல்லேலூயா. மௌனமாயிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த ரெபெக்கா அவள் செய்த காரியம், அவன் வேண்டிக் கொண்டது எப்படியோ அதன்படியே நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த காரியம் கைகூடி வந்ததோ இல்லையோ என்று சொல்லி அவன் சிந்தித்து கொண்டிருந்த வேளையிலே அவள் மீண்டும் வந்து ஒற்றர்களுக்கும் பார்த்து அவள் இருக்கும் பொழுது இவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? 23வது வசனத்துல, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க வேண்டும், அங்கு இடம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவள் சொல்றா, ரெபெக்கா சொல்றா, என்ன சொல்றா? நான் நாகூருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எனக்கு எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும். பாருங்க அவளுடைய மனது, அவன் என்ன நினைக்கிறானோ. ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமோடு கூட இருந்தார். ஆபிரகாமுடைய எண்ணத்தை வாய்க்கப்படுகிறார். எப்படி? எலியாசர் மூலமாக கர்த்தர் ரெபெக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருமகளை என்ன செய்றாரு? கொண்டு வந்து ஈசாக்கு கொடுக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அதில் நான் பார்க்கிறோம். அந்த 24ஆம் அதிகாரத்திலேயே நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா ஒரு வசனம் வரும். 50வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா 24:50 வாசிங்களா? அப்பொழுது வாசிங்க, அதைத்தான் வாசிக்கணும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உண்மையிலே அந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இவன் மனதிலே என்ன நினைத்தானோ அதன்படியே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். நேரம் அங்க போயிட்டு அவங்க வீட்டுல போய் தங்கிட்டு அவன் சொல்லுவான், சாப்பாட்டுல கை வைக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிடுவான், என்னுடைய எஜமான் ஆபிரகாம் அவர் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மகன் ஈசாக்கு, அவருக்கு இப்பொழுது ஒரு பெண் தேவை, அவரோடு கூட மன வாழ்க்கையில ஈடுபட ஒரு பெண்ணை தேடிக்கொண்டுதான் நான் வந்திருக்கிறேன் என்று சாப்பாட்டுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. நீங்க உங்க பொண்ணை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அல்லேலூயா. கேட்டதற்கு
அவங்க எல்லாரும் சந்தோஷமாக சொன்ன வார்த்தை தான் ஈசாக்குடைய உடன்பிறந்த சகோதரர்கள் சொன்ன வார்த்தை, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. இப்ப காரியத்தை வாய்க்கப்படுகிற நம்முடைய ஆண்டவர் இந்த காலங்களில் லவ் பண்ணிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு பீச்சு பார்க்கெல்லாம் சுத்திட்டு லாட்ஜுகளுக்கும் போயிட்டு கடைசியில கல்யாண பத்திரிகை அடிக்கும்போது அந்த காரியம் கர்த்தரால் வந்தது. விளக்கமாக ஒன்று சாத்த வேண்டாமா? அல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு போடுவாங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்ததா? நீ சொல்லுங்களேன், இந்த காரியம் கர்த்தரால் வந்ததா? அநேகர் அன்னைக்கு பத்திரிகைகள் இப்படி போடுவாங்க. ஏன்டா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தா நான் அவங்களுக்கு சொல்லுவேன், நீ இந்த காரியத்தை நீ கர்த்தரால் வந்துன்னு சொல்லாத, நான் சொல்ற வசனத்தை போட அதையாவது போட்டு நீ என்ன செய்ய நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா. கர்த்தரால் வந்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பின்னால அதே திருமணங்கள் முறிவு ஏற்பட்டு பின்னங்கால் தலையில அடிக்க ஓடும் பொழுது விட்டுட்டு ஓடும் பொழுது காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு அப்ப சொல்ல முடியுமா? கர்த்தரை குறை சொல்ல முடியுமா? முடியாது. நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, நீ ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை, பின்னால குறை சொல்லிக்கிட்டு ஐயோ அம்மா ஆத்தா அம்மான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. காரியம் கர்த்தரால் வந்ததுன்னா கர்த்தரை ஆரம்பித்து வைக்க வேண்டும். எலியாசரை போல தூதர்களை அனுப்பி சரியானபடி அந்த இணைப்பை ஆதாமுடைய எலும்பாக இருக்கக்கூடிய ஏவாளை தெரிந்தெடுக்க வேண்டும். இல்லாம வெறும் ஏவாளை வந்தா ஏவாளை வந்து ஏவாளா தான் இருப்பான், வஞ்சிக்கிறவளா தான் இருப்பான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இதுதான் அநேக காரியங்கள்ல அந்த காரியங்கள் வாய்க்காம போக முடியாத ஒரு காரியம். அடுத்ததாக நான் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த நெகேமியா, இந்த நெகேமியாவுக்கு முன்னால என்னது இருக்கு சொல்ல போவோம்? எஸ்ரா. இந்த நெகேமியாவுக்கு பின்னால எது இருக்கும்? எஸ்தர். நல்லா பார்க்கணும். வேதத்தை ஆண்டவர் சரியா நேர்த்தியா அதை என்ன செய்திருக்கிறாரு? ஆதியாகமும் என்ன யாத்ராகமும் இப்படி ஒவ்வொன்றும் வரிசையா வரும். என்ன வரிசையா அந்த இது ஏற்படுத்திருப்பாங்க. அந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகமாகட்டும் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகமாகட்டும் எல்லாமே மத்தேயும் மார்க்கு லூக்கா யோவான் என்ற சுவிசேஷங்களும் வரிசைப்படுத்தி காணப்படும். எல்லாமே அதினது சரியானபடி ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்து நமக்கு ஒரு வேதத்தை தந்திருக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது நெகேமியாவுக்கு முன்னாலே எஸ்ரா இருக்கும், நெகேமியாவுக்கு பின்னாலே எஸ்ரா இருக்கும். இந்த மூன்று அதிகாரங்களுமே காரியம் கைகூடி வர பண்ணுகிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. இப்ப இந்த எஸ்ராவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்க நாம் பார்க்கிறோம், அங்கு எஸ்ரா வந்து தேவாலயத்தை இடிந்து போன தேவாலயத்தை கட்டும்படியாக அவர் நினைச்சுகிறார், அழைக்கப்படுகிறார். இடிந்து போன தேவாலயம், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்து போய் காணப்படுகிறதா? இது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. இடிந்து போன தேவாலயத்தை கட்டும்படியாக எஸ்ராவை அழைத்தார் என்று சொன்னால் இது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ இடிந்து போய் காணப்படுகிறாயா, இல்லை நீ குறைந்து போய் காணப்படுகிறாயா, இல்லை உன்னுடைய திரி மங்கி கொண்டு இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, மங்கி இருக்கிற தீ அணையாமல் முறிந்த நாணலை முறியாமல் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்படினாலே அந்த இடிந்து போய் கிடக்கிறதானே அந்த ஆலயத்தை தேவாலயத்தை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கட்டுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். இது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது எஸ்ராவுடைய புஸ்தகம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? அநேக வேலைகளிலே, போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே நாம் வரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய காரியம் நசுங்கி காணப்படுகிறதா காணப்படுகிறது. அதை கட்டுவதற்கு கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதற்கு எஸ்ராவை போல தேவ மனிதர்கள் உன்னிடத்திலே வருவார்கள், தேவ ஆலோசகர்கள் வருவார்கள், ஊழியக்காரர்கள் உன்னிடத்திலே வருவார்கள். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுவதற்கான ஒரு சரியான நேரத்தை ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வந்து உன்னை கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அந்த வேளைதான்
சொல்கிறோம், நாம் சபை கூடுதலான வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஆண்டவரே நான் ஆவிக்குரிய வாழ்விலே நான் இப்படி காணப்படுகிறேனே, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் மங்கி எரிகிறதாய் காணப்படுகிறதே, ஒரு நெறிந்த நாணலை போல காணப்படுகிறதே. கர்த்தர் நிச்சயமாக உன்னை தள்ளி விடாமல் மங்கி எரிகிற தீயை நினைச்ச மாட்டாரு, அணைத்து போட மாட்டார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அடுத்த நாம் பார்க்கிறோம், யாரு? நெகேமியா. நெகேமியா என்ன செய்கிறார்? அலங்கம், சுற்றுப்புற சுவர் இடிந்து கிடக்கிறது. இந்த அலங்கத்தை கட்டுப்படியாக நெகேமியாவை எழுப்புகிறார். அலங்கம் என்பது சுற்றுப்புற சுவர் என்பது நம்முடைய சரீர வாழ்க்கையை குறிக்கிறது. நம்முடைய சரீர வாழ்க்கையிலே நாம் எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ பலகீனங்கள், எவ்வளவோ சோர்வுகள், எவ்வளவோ மனச்சங்கடங்கள், மனவேதனைகள், இப்படி பல கஷ்டங்களிலே நாம் காணப்படுகிறோம். இந்த சரீர வாழ்க்கையிலே பலவிதமான நோய்களினாலே நம்முடைய சரீரம் கெட்டுப்போய் கிடக்கிறது. இதை கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. நெகேமியா அதற்குத்தான் அழைக்கப்பட்டிருந்தார். நெகேமியாவுடைய அழைப்பு அலங்கத்தை கட்டுவதற்காக. இடிந்து போன சுற்றும் மதில்கள், மதிலிடிந்த ஒரு வீடு, காம்பவுண்ட் இல்லாத ஒரு வீடு எப்படி இருக்கும்? உள்ள ஒரு சின்ன செடி கூட இருக்கு. காம்பவுண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா கண்ணை ஈஸியா வந்துருவான். ஏன் காம்பவுண்ட் ஒரு இன்ச்சு வீடு கட்டுறாங்க? என்ன? அதனாலதான் வேத வாசனம் சொல்கிறது, நீங்க முத்திரிக்கப்பட்ட தோட்டம்னு சொல்றாரு. முத்திரிக்கப்பட்ட தோட்டம் வேலி அடைக்கப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய சரீர வாழ்க்கையும் சரி, அது முத்திரிக்கப்பட்டதாயும் என்ன வேலி கட்டப்பட்டதாயும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த வேலையை எடுத்தாச்சுன்னா பைபிள் நீங்க வாசிக்கலாம். நான் அந்த வேலையை எடுத்து போட்டேன்னு ஆண்டவர் சொல்லுவார். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் வேலையாக இருக்கிறார், அக்கினி மதிலாக இருக்கிறார். அக்கினி மதிலாக இருந்து இஸ்ரவேலை காத்து கொண்டு இருக்கிறார். கோபத்துல சொல்லுவாரு, அந்த வேலையை எடுத்து போட்டேன். வேலையை எடுத்து போட்டா காட்டு மிருகங்கள் எல்லாம் உள்ள என்ன செய்யும்? மிதிச்சுட்டு போயிடும். அப்படி அந்த ஜனத்துக்கு விரோதமா சில நேரத்தில் ஆண்டவர் கோபத்தோட சொல்லுவாரு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேலி அடைக்கப்பட்டோம், முத்திரிக்கப்பட்டவர்கள் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சரீர வாழ்க்கையும் கூட அப்படியாக காக்கப்பட வேண்டும். மூன்றாவது, எஸ்தருடைய காரியத்துக்கு நாம் பார்த்தா, எஸ்தர் தம்முடைய ஜனத்திற்காக தன்னுடைய யூத ஜனத்திற்காக ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு எஸ்தரை எழுப்பி, எஸ்தர் மூலமாக அந்த நாளிலே எஸ்தர் மொர்தெகாய் மூலமாக கர்த்தர் யூத ஜனங்களை பாதுகாக்கிறார். அந்த எஸ்தரின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். மொர்தெகாயை கொண்டு அந்த காரியம் எஸ்தருக்கு தெரிவிக்கப்பட்டு எஸ்தர் ராஜாவினிடத்திலே போய் நிற்கும் பொழுது, எந்த ஒரு ராஜாவும் திடீரென்று அவனுடைய தாலி கட்டின மனைவியாக இருக்கட்டும், இல்ல அவன் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறதான வேற எந்த பெண்களாக இருக்கட்டும், ராஜ சமூகத்தில் விரட்டு போய் நிற்கவே முடியாது. அப்படி நின்று அவங்க கொலை தண்டனைக்கு உட்படுவார்கள். ஆனால் எஸ்தர் ராஜாத்தி சென்ற பொழுது அவருடைய செங்கோல் நீட்டப்பட்டது. ராஜாவுடைய செங்கோல் நீட்டப்படுகிறது. அந்த பொற்செங்கோலை அவள் தொட்டு அவள் தன் காரியத்தை தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். பிள்ளைகளை, எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாயுடைய ஆலோசனையின்படி செயல்பட்டு யூத ஜனங்கள் காக்கப்படுகிறார்கள். தம்முடைய ஜனங்களை காப்பதற்காக எஸ்தரை ஆண்டவர் என்ன செய்தார்? ஆயத்தப்படுத்தினார். அந்த தேவன் இப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை காக்கும்படி, நம்முடைய காரியத்தை கைகூடி வரப்படும்படி. எஸ்தரின் காரியம் எப்படி கைகூட வர பண்ணி எந்த நாளிலே யூதர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று நியமித்த அந்த ஆமான், அந்த நாளிலே அவன் கொலை செய்யப்படுவது மாத்திரமல்ல, அதே நாளிலே எல்லாரும் சீர்திருத்தப்படுகிறார்கள். யார்? இஸ்ரவேலுக்கு விரோதமான, யூதருக்கு விரோதமான எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொண்டு அவர்களை நிர்மூலம் பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
உன் காரியமும் கைகூடி வரணும், உன்னுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பட என் ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மைத்தான் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் உள்ள பிள்ளைகளாய் நாம் எழுந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளானால் ஆண்டவர் தரும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் நமக்கு கைகூடி வரப்பட்டு நம்மை வழிநடத்துகிற இயேசு கிறிஸ்து என்றவரை நம்பி ஜீவிக்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய வாழ்வை கட்டுவார், நம்முடைய காரியத்தை ஆரம்பிப்பார், நம்மோடு கூட இருந்து நடத்தி தருவார். அவர் நிச்சயமாக காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 2:20. பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை எங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. வாசிங்க. பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம் ஒவ்வொருடைய காரியத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக கைகூடி வர பண்ணுவார். இதுவரை நான் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியாக இருக்கிறது. நான் ஆரம்பித்த காரியம் பாதியிலே நிற்கிறது. நான் எதையோ செய்கிறேன், அது எங்கேயோ போய் முடிகிறது என்று நினைக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம் இயேசு ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிட மாட்டார். அவரே நமக்கு எல்லா காரியத்தையும் வாய்ப்பு கொள்ளுவார். சங்கீதம் 37:5 உன் வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.